இது மேனாள் குடந்தை ஆயர் மேதகு எஃப் அந்தோணிசாமி சொல்லும் ஒரு வாக்கிய கதை. ஆண்டு கணக்காய் தவம் இருந்து தான் பெற்ற அந்த ஆண் குழந்தை இறந்தே பிறந்திருந்தாலும் தாய்மை பேரை தந்ததற்காக நன்றி சொன்னாள் அந்த தாய். எப்படி இந்த தாய் நம்பிக்கை கதை? திருப்பி சொல்றீங்களா? ஆண்டு கணக்காய் தவம் இருந்து தான் பெற்ற அந்த ஆண் குழந்தை இறந்தே பிறந்திருந்தாலும் தாய்மை பேரை தந்ததற்காக நன்றி சொன்னாள் அந்த தாய். இன்னலிலும் இனிமையிலும் சீரழிவிலும் சீர்மையிலும் இறை திட்டத்தை தேடி கண்டடைந்தாலே இனிய இல்லறம்தான். ஒளி சுடருக்கு நட்ட நடுவிலே நன்றாகவே தெரியுமாம் ஒரு இருள் சுற்று. மெழுகுதிரி சுடரை உற்றுப்பார் தெரியும். அவனுடைய விதைப்பு பொய்யாகி போய் அறுவடையாகவில்லை என்றாலும் இந்த ஆணாதிக்க சமூகம் அவளுக்கு வைக்கும் பெயர் மலடி. இது ஒரு குடும்ப பயங்கரவாதம் இல்லையா? வீட்டுக்குள் இருந்த எல்லோரும் மலடி என்று பட்டம் சூட்டி அழைத்தார்கள். வீட்டுக்கு வெளியே நின்ற பிச்சைக்காரன் தான் அழைத்தான் அம்மா என்று. ஆண் குழந்தைதான் வேண்டும் என்று பிரசவ அறையில் வேண்டிக் கொண்டவனிடம் வீட்டுக்குள் ஒரு ஆனந்தமே நுழையவிருக்கிறது. அது ஆணாயிருந்தால் என்ன, பெண்ணாயிருந்தால் என ஆற்றுப்படுத்தினார் ஆண்டவர். கணவன் மனைவிக்கு குழந்தை வருவது தவம். ஆனால் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் குழந்தையாகி போவது தவம் மட்டுமல்ல, வரமும் கூட. மலை மலையாக ஏறி கோவில் கோவிலாக சுற்றி குழந்தை வரம் வேண்டும் தம்பதியினருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை காப்பகத்தில் உள்ள குழந்தைகள் தங்களுக்காகவே படைக்கப்பட்டன என்று. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கு